அருண் இணைந்திருக்கிறார் இலங்கையிலிருந்து. அருண், இப்போ இந்த தேர்தல் முடிவு என்பது மூத்த தலைவர்கள் அல்லது பாரம்பரிய கட்சிகள் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடா, ஒரு மாற்றத்தை விரும்பி அல்லது அனுரகுமார திசாநாயகனுடைய அணுகுமுறைக்கு கிடைத்திருக்கிற வெற்றியா? தமிழ் மக்களும் பெருமளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சரி, ஒரு நம்பிக்கையை வைப்போம் என்று தமிழ் மக்களும் உடைய மனமாற்றத்தை கொடுத்திருக்கிற வெற்றியா? அது எப்படி பார்க்கலாம்? என்ன அங்க இருக்கிற கள சூழல்? ஆமா மகேஷ், வணக்கம். என்னன்னு சொன்னா, நிச்சயமாக நீங்க சொன்ன 3 விஷயமும் இதுல அடங்குது. மக்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் மீது அதிருப்தி கொண்டிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க கடந்த காலங்களில் நாங்க பார்த்திருப்போம், மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கலாம், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், எல்லாரும் பொங்கலுக்கு தீர்வு திட்டத்தை தருவோம், தீபாவளிக்கு தீர்வு திட்டத்தை தருவோம், புது வருஷத்துக்கு தீர்வு திட்டத்தை தருவோம் சொல்லி அந்த பேச்சுக்களை தான் இருந்துச்சே தவிர இறுதி வரைக்கும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த ஓரளவு தீர்வை கூட பேசும் அளவுக்கு தமிழ் தலைவர்கள் அந்த இடத்துக்கு போகல. இதுதான் உண்மையான விஷயம். உண்மையை சொல்ல போனா உரிமை பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா அவங்களோட அடிப்படை தேவைகளாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் அந்த வடக்கு பகுதிக்கு செய்து கொடுத்த அபிவிருத்தி திட்டங்கள் தவிர்த்து அதையும் தாண்டி இந்திய அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்பட்ட சில அபிவிருத்தி திட்டங்கள், உதாரணமா சொல்ல போனோம்னா வீட்டு திட்டங்களா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ரயில்வே தண்டவாள திட்டங்களா இருக்கலாம், விமான நிலைய திட்டங்களாக இருக்கலாம். இந்த திட்டங்கள் தவிர நேரடியாக அந்த மக்களுக்கு சேரக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒழுங்குமுறையாக முறைப்படி சேரல. எந்த நேரம் பார்த்தாலும் இந்த அரசியல் தலைவர்கள் சமஷ்டி, அதிகார பகிர்வு, 13வது திருத்தம், தமிழ் தேசியம் இப்படின்ற விஷயங்கள் பேசுறாங்க. அண்மையில நாங்க செஞ்ச ஒரு ஆய்வு, நான் வன்னி பகுதியில குறிப்பா பல இளைஞர் யுவதிகளை சந்திச்சு நான் திடீர்னு போயிட்டு சில கேள்விகளை கேட்டேன். குறிப்பா சொல்லணும்னா 18 முதல் 25 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர் யுவதி கேட்ட தமிழ் தேசியம்னா என்ன, 13வது திருத்தம்னா என்ன, சமஷ்டினா என்ன, அதிகார பகிர்வுனா என்ன, அதிகார பரவலாக்கள்னா என்னன்னு சொல்லி கேட்டால், நாங்கள் ஆய்வு செய்த ஒரு நபருக்கு கூட இதற்கான முழுமையான அர்த்தம் தெரியல. இது சம்பந்தமா நான் எழுத்தாளர்கிட்ட போய் கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, இயக்கம் இந்த பகுதி ஆண்ட சந்தர்ப்பத்துல இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி தங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது. அவங்களுக்கு தமிழ் தேசியம் என்ன, அதிகார பகிர்வுனா என்ன, எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் தங்களோட சுப நலன்களை மட்டுமே பார்க்கிறாங்களே தவிர அடுத்த இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய தலைவர்களை உருவாக்குறதுக்கு தவறிட்டாங்க. இப்படி இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு வடப்பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்க புத்திஜீவிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உண்மையும் அதுதான். தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த தமிழ் மக்களை நிராகரிச்சுட்டாங்க. அண்மையில் ஒரு பகுதிக்கு போன நேரம் இன்னைக்கு வரைக்கும் மின்சாரம் இல்ல. இன்றைக்கு தேர்தலில் தோல்வியுற்ற ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வீடுகளை அமைச்சு கொடுத்திருக்காரு. 94ஆம் ஆண்டு அமைச்சு கொடுத்தவருக்கு திரும்ப அந்த அமைச்சு கொடுத்த இடத்துல காணி பிரச்சனை வந்துருச்சு. அவர் இந்த மக்களை கைவிட்டுட்டு அவர் போயிட்டாரு. அருண், இப்போ நான் அரங்கத்தில் இருக்கிற கருத்தாளர்கள் சொல்ற கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது இப்போ மற்றொரு சிங்கள பேரினவாத அதிபராகத்தான் அவர் இருப்பாரு, மாற்றம் என்று சொல்லி இடதுசாரி தலைவராக அடையாளம் காணப்பட்டு வந்திருந்தாலும் கூட அவர் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கையை தான் வெளிப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட நீங்கள் குறிப்பிடுகிற 11வது அரசியல் சட்ட திருத்தமோ அல்லது அதிகார பகிர்வோ சமஷ்டியோ மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது பற்றிலாம் அவர் உத்தரவாதம் எதுவும் கொடுக்கல. ஆனாலும் கூட தமிழர் பகுதியிலே பெருமளவு வாக்கை அவர் பெற்றிருக்காரு, பெருமளவு இடங்களில் வெற்றியை பெற்றிருக்காரு. தமிழ் மக்கள் இளைஞர்கள் என்ன நம்பிக்கையை என்ன எதிர்பார்ப்போடு அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க? இல்ல, உண்மையா நாங்க கொஞ்சம் வரலாறு பார்ப்போம். 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம், மாகாண ஒப்பந்தம் 13வது திருத்தம் செய்யற நேரத்துல 8 மாகாணங்கள் தான் இலங்கையில் இருந்தது. அதுல ஒன்று வடகிழக்கு மாகாணம். இந்த வடகிழக்கு மாகாணத்தை பிரிச்சது இப்ப இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி, அப்ப மக்கள் விடுதலை முன்னணி. 2005ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு 2006ஆம் ஆண்டு இந்த மாகாணம் பிரிப்படுது. அப்ப இவங்க அந்த மாகாண சபை முறைமைக்கே எதிரானவர்கள். அப்படி இருந்தும் இன்னைக்கு மக்கள் இவங்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்கு முக்கியமானது மாகாண சபை முறைமை, காணி உரிமையா இருக்கலாம், போலீஸ் அதிகாரங்களா இருக்கலாம். இந்த அதிகாரங்கள் வேணான்னு சொன்ன ஒரு தரப்ப இன்னைக்கு அந்த மக்கள் தெரிவு செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இவங்க இப்ப
அந்த உரிமை போராட்டங்களை எல்லாம் இப்ப அவங்கள தண்ட வயிற்று பசிக்கும் தங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கான தேவை யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்து இப்ப இந்த மத்திய அரசாங்கத்தை இலங்கை வரலாற்றுல முதல் தடவையாக மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியை வரவேற்றிருக்கு தமிழ் தாயகம் சொல்றக்கூடிய பகுதி. அப்படின்னு சொன்னா இந்த கடந்த தேர்தல் பிரசாரத்துல அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துல சொல்றாரு ஒரு விஷயம், இவ்வளவு காலம் உங்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய பஸ்ஸை தவற விட்டுறீங்க, இனி தெற்குக்கும் வடக்குக்கும் ஒரே மாதிரியான தீர்வு திட்டத்தை நான் தர்றேன் அப்படின்னு. அப்படின்னா ஒற்றையாட்சி முறையை நாங்க வழங்குற ஒற்றையாட்சி முறையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டா அவங்க ஏற்றுக்கொள்ற லெவலுக்கு தான் வந்திருக்காங்க வடக்குல இருக்கவங்க.